ஹாய் ஹலோ வெல்கம் டு நியூ லைஃப் தமிழ் சேனல். நான் உங்கள் டாக்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பேச போகிற டாபிக் பிசிஓடி. பிசிஓடி இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பிசிஓடி அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இல்லை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பிசிஓடினா நீர்க்கட்டி. பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஓவரீஸில், அதாவது சினைப்பையில் உருவாகக்கூடிய நீர்க்கட்டியை தான் பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசிஓடி என்னென்ன காரணங்களாலலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெண்களுடைய உடம்புல சுரக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த 2 ஹார்மோன்களையும் குறைபாடு இருக்கும் பொழுது பிசிஓடி வரும். அதே மாதிரி மேல் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆண்களோட உடம்புல சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன்ஸ் இந்த 2 ஹார்மோன்களும் பெண்களோட உடம்புல குறைவான அளவில் செக்ரீட் ஆகும் பொழுது பிசிஓடி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் பிசிஓடி வரும் அப்படின்னு பார்த்தா 15 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப காமனாக பிசிஓடி வருது. 10% பெண்கள் பிசிஓடினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ பிசிஓடியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பை அளவு சைஸ் பெருசாக இருக்கும். இது நார்மல் ஓவரி, நார்மல் சினைப்பை. இது பிசிஓடி இருக்கக்கூடிய ஓவரி, அதாவது பாலிசிஸ்டிக் இருக்கும் பொழுது அந்த சினைப்பையில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீர் கட்டிகள் உருவாயிடும். இப்போ என்னென்ன அறிகுறிகள்லாம் பிசிஓடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முகப்பருக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாதவிடாய் சுழற்சி ஒழுங்காக இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உடம்புலையும் முகத்துலையும் தேவையில்லாத நிறைய முடி வளர்ச்சிகள் இருக்கும். அதுக்கப்புறமா தலையில் முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். அப்படி முடி உதிர்றதுனால வழுக்கை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா உடல் எடை அதிகரிக்கும். இப்போ மாதவிடாய் சுழற்சி ஒழுங்காக இல்லை, உடல் எடையும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அவங்க பிசிஓடி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கல்யாணம் ஆன பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிற கரு உருவாகிறதுல பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிசிஓடியில் இருக்குது. இப்போ கரு உருவாகிறதுல ஏன் பிரச்சனை வருது பிசிஓடி இருக்கிறதுல அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன அந்த நீர் கட்டிகள் முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகளை உருவாக்கும். இம்மெச்சூர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகள் ஓவிலேஷன், கருமுட்டை உருவானாதான் கருவுறுதல் நடக்கும். அந்த கருமுட்டை முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் பொழுது நார்மலாக நடக்கக்கூடிய ஓவிலேஷன் நடக்காது. ஸோ இப்போ நார்மலாக நடக்கக்கூடிய ஓவிலேஷன் ப்ராசஸ் நடக்காத அப்போது நமக்கு கரு உருவாகிறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன காரணங்கள் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் பிசிஓடி வர்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் எடை ஏற்கனவே அவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக நடக்கக்கூடிய உடம்புல நடக்கக்கூடிய சுழற்சிகள் எல்லாம் ஒழுங்காக நடக்காமல் அதனால் பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ரெடியூஸ்டு ஆக்டிவிட்டினா நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம நார்மலாக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் அது எதுவுமே பண்ணாமல் நம்ம இருக்கும் பொழுது அதனாலையும் பிசிஓடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே அந்த நீர்க்கட்டி பிரச்சனை ஏற்கனவே நமக்கு இருக்குது அப்படின்னா அதனாலையும் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் பிசிஓடிக்கு. ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணி பிசிஓடியை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணனா அது கண்டிப்பாக பிசிஓடியை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம பிசிஓடியை சரி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அதை தவிர நம்ம மெடிகேஷன்ஸ்லையும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்ம வாக்கிங் போகிறது, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை அதிகமாக்கும் பொழுது அதனாலையும் பிசிஓடியை சரி பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட டயட்டில் நம்ம ஆயில் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணும் பொழுது பிசிஓடியை சரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற உங்களோட டாக்டரை நீங்கள் போயிட்டு கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.